Hi friends, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 6 முந்திரி எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு விழுதாக இருந்தாலும் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் பூண்டு 6 பல் 2 கட்டி இஞ்சி உளிச்சு வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 6 எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். இப்போ இதை எப்படி வணக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கடாயில் நான் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா நீங்கள் நெய் கூட போட்டுக்கலாம். இப்போ பட்டர் சூடாகட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பட்டர் சூடாகிடுச்சு. இப்போ சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் உரிச்சிருக்கோம்ல, அதை ஃபுல்லாக போட்டுக்கலாம். முந்திரியையும் போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டையும் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயமும் தக்காளியும் போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி வேகிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வணங்கணும். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கின வாட்டி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே வெந்துருச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றலை, தக்காளியில் இருக்கிற தண்ணியை எல்லாம் சுண்டி நல்லா வெந்துருச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தாளிக்க வேண்டிய பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், பன்னீர் க்யூப்ஸ் 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். நான் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். நம்ம வணக்கினதையெல்லாம் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கடாயில் நான் 1 டேபிள் ஸ்பூன் பட்டரை ஊட்டினேன். நல்லா உருகிடுச்சு நெய் மாதிரி. இப்போ பன்னீர் க்யூப்ஸை போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இப்படி பட்டரில் போட்டு பன்னீரை நல்லா வதக்கிட்டு கடைசியில் குழம்புல போட்டோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால தான். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வணங்கிடுச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. ரொம்ப நேரம் வணக்கணும்னா ஹார்ட் ஆயிரும். இப்போ இதை எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பட்ரு மிச்சம் இதிலே இருக்குது. இதில் மிளகாத்தூளை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ரெட் ஃபுட் கலர்லாம் எதுவும் போட தேவையில்லை. இதை போட்டு நம்ம பட்டர்லேயே இது பண்ணோம்னா இதே நல்லா குழம்புக்கு கலர் கிடைக்கும். பாருங்கள், இப்போயே பாருங்கள் எப்படி நல்லா இதாகிடுச்சு. நம்ம காஷ்மீர் சில்லி ரெட் கலர்லாம் சேர்த்த தேவையில்ல, ஒரிஜினல் கலராகவே வந்துடும். இப்போ இந்த பிரிஞ்சி இலை, இந்த பிரியாணி இலையெல்லாம் பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பெலாம் போட்டுக்கலாம். பாருங்கள், போட்டப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி கலராக இருக்குது. பன்னீர் பட்டர் மசாலாக்கு இதை ஒரிஜினல் கலர் இப்படி தான் செய்வாங்க. நம்ம ஃபுட் கலர்லாம் எது சேர்க்காமலே இப்படி பண்ணி பாருங்கள். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இப்போ ஊற்றிக்கலாம். இப்போ மிக்ஸி அரைச்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்ஸி அலசின தண்ணி.
இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம வெங்காயம் தக்காளி வணக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். இப்போ வந்து தேவையான அளவு கொஞ்சமாக மட்டும் உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் பட்டர் போட்டிங்களா, அதில் வந்து சால்ட்டட் பட்டராக இருந்துச்சுன்னா இப்போ உப்பு போடவே தேவையில்ல. பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ இது கூடிய கரம் மசாலா போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு கொதிக்கட்டும். பட்டர் போட்டுக்கலாம், பன்னீர் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேஸ்ட்டாக ஊற்றுனது நல்லா கொதிக்குது. நம்ம ஏற்கனவே தக்காளி வெங்காயமெல்லாம் வந்து வதக்கி போட்டிருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. இப்போ வந்து பன்னீர் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசாலா நல்லா கொதிக்குது. பாருங்கள், நான் கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எப்பயுமே இப்படி கையில் நசுக்கி தான் போடணும். நீங்கள் எந்த டிஷ்ஷுக்கு போட்டாலுமே கையில் நசுக்கி போட்டிங்கன்னா தான் அதோடய ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ ஒரு கலக்கிக்கலாம். பாருங்கள், இதுதான் கஸ்தூரி மேத்தி. இது என்னன்னா வெந்தய இலை தான், வெந்தயக்கீரை தான் காய வச்சது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிக்குது. நம்ம வந்து இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிக்கலாம், 1 டேபிள் ஸ்பூனு. நான் வந்து இது வீட்லேயே பால் காய்ச்சறமில்ல, அதோடைய ஆடையை தான் எடுத்து வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையிலே ஃப்ரெஷ் க்ரீமுன்னு கேட்டால் இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான் ஊற்றுறேன். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் வரணுங்கிறதுக்காக தான். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து பால் கூட ஊற்றிக்கலாம், அதே டேஸ்ட் தான் வரும், டேஸ்ட் ஒன்றும் மாறாது. பாருங்கள், நல்லா கலராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பன்னீர் பட்டர் மசாலா கலர் இருக்குமோ அதே கலர்லேயே இருக்குது. நம்ம ஃபுட் கலரில் எதுவுமே ஆட் பண்ணல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ஸ் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பன்னீர் பட்டர் மசாலா கலர் இருக்குமோ நம்ம அந்த கலர்லேயே வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இதை நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் பட்டர் மசாலா வந்து ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இதுக்கு மேலேயும் நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிக்கிறேன். பாருங்கள், இதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூனு நான் பட்டரும் ஊற்றிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இப்படியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.